எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் சைத்தன்யா, வயசு 37 ஆகுது. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதியில் பின் வரதாம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடம் சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மகரம் சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரம் பார்த்து வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்டரிங் சம்மந்தமான கோர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் ஒரு பெரிய ஹோட்டலில் மேனேஜ்மெண்ட் டீமில் ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்காங்கம்மா. ஆனால் எங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க டீமில் இருக்கிற 2-3 பேர் சேர்ந்து ஒரு சப்பாத்தி சேல்ஸ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கம்மா. ஒரு மாஸ் பல்க் அமௌண்ட்டில் சப்பாத்தி மட்டுமே மேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்களா. நல்ல டிமாண்ட் இருக்கிறதால இப்போ நல்லா போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நிறைய ஹோட்டலுக்கு ஆர்டர் எடுத்து சப்பாத்தி மேக் பண்ணி கொடுக்குறாங்களா. இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பஸ் கண்டக்டராக வேலை பார்த்து ரிட்டர் ஆகிட்டாங்களா. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு பென்சில் பேக்கிங் ஜாப்பில் வீட்டிலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிடான்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்க முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே இவங்களுக்கும் அவருக்கும் ஒத்து போகலான்னு சொல்கிறாங்க. லைஃப் லாங்காக இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு பிரிஞ்சு டிவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. அப்புறம் இது வர ஆந்தனை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் லைஃப் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுலேருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணி வர பார்க்குறாங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போத்தனையோ நல்ல கேரக்டர்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு இவனை பார்த்துக்க முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கூட வரது ஓகே சொல்லியிருக்காங்க. இல்லைனா நீங்கள் இங்கேயே வீட்டில் மாப்பிள்ளை வந்தாலும் ஓகே சொல்கிறாங்க. இவங்க ஃபைனான்ஷியலி நல்ல வெல்செட்டில் ஃபேமிலி தான்மா. ஆனால் இவங்களுக்கு ஒரு துணை தான் அமையணும்னு சொல்கிறாங்க. இவங்களையும் இவங்க பொண்ணையும் நல்லபடியாக கடைசி வர கூட வந்து பார்த்துக்கணும்னு தான் சொல்கிறாங்க. மனைவியை டாமினேட் பண்ணாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா கேரிங்காக பார்த்துக்கிற ஒருத்தர் தான் கணவராக வரணும் விரும்புகிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு இவ்வளோ அப்ரோச் பண்ணலாமா. உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்ட நிறைய சான்ஸ் இருக்குது. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டாக சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.